இந்த நாளிலும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் தேவை என்ன என்று எனக்கு தெரியும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஏசப்பா அறிந்திருக்கிறாங்களாம். அதற்கான வசனத்தை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன், நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படி ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுவதற்கு முன்னே ஏசப்பாவுக்கு என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறாராம். ஆமேன். ஆகவே உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் தேவை என்ன என்பது ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். நீங்க கேட்கறதுக்கு முன்னே தெரியும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. இப்போ மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம சொன்னா கூட சில நேரத்துல நம்ம சொல்லிட்டே இருப்போம், அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சப்பறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க. ஆனா ஏசப்பா பாருங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னையே, நீங்க போய் முழங்கால் படியிடுறதுக்கு முன்னையே உங்களுக்கு என்ன தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரியுமா? ஆகவே நீங்க இந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு அன்பு தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதனால அவர் வானத்தையும் பூமி படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே எதை குறித்து நீங்க கவலைப்படாம என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லி நாம ஸ்தோத்திரித்து ஜெபிக்கணும். ஏசப்பா என் தேவை நீர் அறிந்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லும்போது இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டவர்களாய் நாம் ஜெபிக்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க? இந்த வார்த்தையின்படி நம்முடைய தேவைகளை எல்லாம், இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஏசப்பா சந்திப்பாங்க. ஆமீன். இன்றைக்கு நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன தேவைன்னு சொல்லி நீங்க தேடிட்டு இருக்கீங்க பாருங்க. அதெல்லாம் சில காரியங்கள் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஆனா சில காரியங்கள் தேவையில்லாத குப்பைகளை தான் நீங்களும் நான் இன்றைக்கு நாம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமீன். நமக்கு என்னது தேவை, தேவையானது தவிர நம்ம தேவையில்லாததை தான் நிறைய நேரத்தில் தேடிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவை, தேவையை காட்டிலும் தேவையில்லாத காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், குப்பைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கிட்ட கூட பிள்ளைகளுக்கு தேவையானதை அதுக்கு தேடும்போது நாம் என்ன செய்வோம்? அதை வாங்கி கொடுப்போம். அதே தேவையில்லாத தேடி குப்பைகளையும் தேவையில்லாத வேண்டாதவர்களையும் தேடும்போது நாம் என்ன செய்வோம்? கண்டுகொள்ளாமலே தான் இருப்போம். அதே போலதான் ஏசப்பாவும் தேவையில்லாத தேடும்போது நமக்கு தேவைன்னு தெரியும், ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் இந்த காரியம் இந்த பிள்ளைக்கு தேவையில்லை என்று சொல்லி. அப்போ அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பார். அப்போ நாம் என்ன செய்யறோம்? என் ஜெபத்தை ஏசப்பா கேட்கலன்னு சொல்லுகிறோம். ஏசப்பா சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு எனக்கு இது தேவைங்கிறீங்க, ஆனா ஏசப்பா எது தேவைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்துல, தேவையானது ஒன்றே. நாம தேவையானதுன்னு சொல்லி உலகத்தில் உள்ள அவ்வளத்தையும் தேடுறோம், எல்லாத்தையும் தேடுறோம், இல்லாததை எல்லாம் தேடுறோம். இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரத்தை செய்வதை விட இல்லாத காரியத்தை ஃபுல்லும் தேடுறோம். ஆனா ஏசப்பாவுக்கு சொல்றாங்க தேவையானது ஒன்றுதான் சொல்றாங்க. அது என்னவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஏசப்பாவுடைய பார்வையில் நமக்கு தேவை என்ன என்று சொல்லி ஏசப்பா பார்க்கிறாங்கன்னா, என் சமூகத்தில் நீ என்ன செய்? காத்திருக்கிறியா? இதுதான் உனக்கு தேவை என்று சொல்லி ஏசப்பா அவர் கரெக்டா நம்மை குறித்து அவருடைய காரியம் அதுதான். என் பிள்ளைக்கு தேவைன்னா இதுதான், அதுதான் நல்ல பங்கு. மீதி நம்ம தேடுறது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேடி நேரத்தை செலவழிக்கிறோம் பாருங்க, அது மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியது. மீதி காரியங்களுக்காக நம்ம தேடுறது எல்லாமே ஒன்றுமே இல்லை. அது கடைசியில பார்த்தா டோட்டலா வேஸ்ட், நஷ்டம் தான். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவையான அந்த நல்ல பங்கு, அவரை விட்டு ஈடுபடாத அந்த நல்ல பங்கு தான் அது 100க்கு 100 பலனை தரக்கூடியதாம். ஆனா நாம அந்த பூஜ்ஜியமாய் நஷ்டமாய் இருக்கக்கூடிய அந்த ஜீரோவா இருக்கு பாருங்க மற்ற தேவைகள் எல்லாம், அதுக்காக தான் நேரத்தையும் நாட்களையும் பொழுதுகளையும் நம்ம போய்க்கு கொண்டே இருக்கிறோம். 24 மணி நேரம் கூட சிலங்களுக்கு அவங்க தேவையை பார்ப்பதற்கு பத்தாம இருக்கு. ஆனா ஏசப்பா சொல்றது தேவையானது இந்த ஒன்று தான். இது உனக்கு இருந்தாலே எல்லாவற்றையும் நீ சாதிக்கலாம் என்று சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாகவே தேவையில்லாத காரியத்திற்கு நாம் வீணாய் நம்மளுடைய எஃபோர்ட்டை போடுறதை விட தேவையான அந்த ஒன்றிற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சில நேரங்கள், சில மணி நேரங்கள், சில நிமிஷங்களாவது சிலர் என்ன செய்யுங்க? காத்திருங்க. அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கிருபையை கொடுப்பார்.
ஏசப்பா நாம் நீடித்த நாட்களாய் அவருடைய காரியங்களில் அவருடைய வீட்டில் நாம் சுகித்திருக்கும்படியான காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிடுவார். பரலோக ராஜ்யத்தில் ஒரு நல்ல பங்கை நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த வேளையில் ஏசப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போமா. என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, என் தேவைகளை நீர் சந்திக்கிறீர். இன்றைக்கு நான் தேவையில்லாத குப்பைகளை தேடி தேடி ஓடாதபடி எனக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான் தேவையில்லாத காரியத்தை தேடி நேரத்தை கழிக்காதபடி தேவையான அந்த ஒன்றாகிய உம்முடைய பாதத்தில் இருந்து கொண்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை இந்த நாளில் எனக்கு தாங்க என்று சொல்லி நோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் தேடி உம்மால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.